ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, இன்று உனக்கு கிடைக்கப் போகும் திடீர் அதிர்ஷ்டத்தை உன் செவியில் கேட்டு மகிழ்ச்சி கொள். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம். அந்த பயணத்தில் சில இடங்களில் வலி மிகுந்ததாகத்தான் இருக்கும். அந்த நேரம் மனதை தளரவிடக்கூடாது. நிச்சயம் அவை உன்னை பலவீனமாக்கும் என்று மட்டும் கருதிவிடாதே. உன்னை பக்குவம் அடைவதற்கும் சில விஷயங்களை புரிய வைக்கவும் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. அதற்கு பிறகு உனக்கான நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த முருகப்பெருமான் பாதுகாத்துதான் வருகிறேன். இதோ உனக்கான புதிய நேரம், புதிய நாள் என அனைத்தும் நல்லதை நடக்கப் போகிறது. என் செல்ல பிள்ளையே, நீ நன்றாக இருப்பாய். நல்ல காலம், நலமான வாழ்வு உனக்கு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் பிறருக்கு உதவும் வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்ததால் அதை கண்ணியத்துடன் செய்து வருகிறாய் அல்லவா? தைரியமாக இரு. கவலையை விடு, உனக்கு நான் பாதுகாவலனாகத்தான் இருப்பேன். வேலுண்டு வினையில்லை முருகா என்று சொல்லி உன்னிடம்தான் இருக்கிறேன். பொறுமையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே. எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது. அதே நேரத்தில் நடக்குமா நடக்காதா என்று நீயாக கேள்வி எழுப்பி யோசிக்க தேவையே இல்லை. உனக்கானதை தக்க தருணத்தில் உன் முருகப்பெருமான் கைமேல் கொடுப்பேன். உன் வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய். தினமும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. என் கந்த சஷ்டி கவசத்தை கேள். உனக்கானது நிச்சயம் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி என்று என்னை மனதார நினைக்கும் உனக்கு, என் செல்ல பிள்ளைக்கு நான் கெடுதல் நினைப்பேனா? நிச்சயமாக இல்லை. உன் நிலைமையை சிறப்பாக மாற்றப் போகிறேன். உனக்கு இதோ ஒவ்வொரு நொடியும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை நீ மனதார உணர்ந்து கொண்டுதான் இருப்பாய். ஏனென்றால் ஒவ்வொரு துயரங்கள் வரும் பொழுது, ஒவ்வொரு துன்பமான நிலையை நீ சந்திக்கும் பொழுது அதிலிருந்து நீ உடனே வெளியே வந்து விடுவாய், அந்த கஷ்டத்திலிருந்து. அதற்கு காரணம் நான் உன் பின்னே நான் இருந்து அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இது அதை நீ உணர்ந்திருப்பாய். அல்லது வேறு ஒருவர் மூலமாக உனக்கு அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்கு நான் உதவி செய்திருப்பேன். அந்த உதவி செய்தவரை மறந்து விடாதே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல். அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது என்று என்னை நம்பு. மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். ஆம் செல்லமே, தயாராக இரு. என்றும் நம் பந்தம் தொடரும். மனதில் பாரத்தை வைக்காதே, சுமக்காதே. என் பாதத்தில் வைத்துவிடு, இறக்கிவிடு. உன் அன்பின் ஆழத்தையும் விசுவாசத்தையும் இந்த முருகப்பெருமான் நன்கு அறிவேன். நிச்சயம் அனைத்துக்கும் முடிவு உண்டு. இப்போது நிலையை நினைத்து மனம் தளர்ந்து விடாதே. தைரியமாக இரு. மிகவும் நன்றாக வாழப்போகிறாய் என் செல்ல பிள்ளை. உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு இதோ முடிவு கிடைத்து விட்டது. அமைதியாயிரு. நல்ல எதிர்காலம் உனக்கு உண்டு. எது நடந்தாலும் நான் துணையாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் இரு. வாழ வேண்டுமே என்று நினைக்காமல் வாழ வேண்டும் என்று முடிவு செய். நிச்சயம் உனக்கானது நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு இரு. நீ விரும்பிய வாழ்க்கை ஒன்று உன் கையில் நிச்சயமாக கிடைக்கும். அதை பக்குவமாக வைத்து தக்க வைத்துக்கொள். அதை வைத்து வாழ கற்றுக்கொள். நீ வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறி விடுவாய். சில நேரங்களில் இந்த முருகப்பெருமானிடம் நீ அழுது புலம்பி என்ன கேட்கிறாய் தெரியுமா? இன்னும் எத்தனை கஷ்டங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் வந்து வரும் போகும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையே கஷ்டமான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது என்று நீ அழுது புலம்பிக் கொண்டு இந்த முருகப்பெருமானிடம் வந்து முறையிட்டு அழுது குமிக்கிறாய். கவலைப்படாதே. உனக்கான நேரம் இதோ வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ கண்டிராத பல அற்புதங்களையும் காணப்போகிறாய்.
உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் அளவிற்கு இந்த முருகப்பெருமான் மாற்றி காட்டுவேன் பார். உனக்கான ஆனந்தங்கள் நிறைவாய் நிறைந்திருக்கிறது. உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன். ஆனால் உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய். நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கிறாய். மாற்றங்கள் நடக்கத்தான் போகிறது. இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்துவார்கள். நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய். உன்னை தேடி வசதியான வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உனது எதிர்காலத்தை நிர்ணயித்தேன். எப்படி வாழ வேண்டும் என்பதை எழுதி கொண்டு உள்ளேன். என் செல்ல பிள்ளைக்காக உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன். உன்னோடு இந்த முருகப்பெருமான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் நிச்சயமாக வரும். சர்வசாதாரணமாக என்னை நினைத்து விடாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். மற்றவர்கள் மத்தியில் நீயும் சிறந்து வாழப்போகிறாய். கலங்காதே, வருத்தப்படாதே, தைரியமாக இரு. உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். இதை உன் செவியில் கேட்டுவிட்டாய் அல்லவா? மகிழ்ச்சியாக இரு, ஆனந்தமாக இரு, சந்தோஷமாக இரு. இன்று உனக்கு கிடைக்கப் போகும் திடீர் அதிர்ஷ்டம் அதுதான். நான் சொன்னதையெல்லாம் கேட்டுவிட்டாயல்ல. ஏனென்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நீ சிறிதும் கலங்காமல் தைரியமாக இருக்கும் என் செல்ல பிள்ளை அந்த பக்குவமான வாழ்க்கைக்கு வந்து விட்டாய். எதையும் தாங்கும் இதயம் என்று சொல்லுவார்கள். அந்த இதயத்தை நீ வெற்று விட்டாய். கலங்காதை, தைரியமாக இருக்கிறாய். அதை பார்க்கும் பொழுது இந்த முருகப்பெருமானுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீ தைரியமாக இருந்தால் உன் குடும்பமும் சுற்றத்தாரும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை நம்பி இருப்பவர்களும் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பார்கள். நீ உடைந்து போய்விட்டால் குடும்பம் சிதறிவிடும். ஆகவே நான் இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாமல் நிம்மதியாக வைத்துக்கொள்ள நான் ஏற்பாடு செய்வேன். நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு உதவி செய்வேன். நான் இருக்க பயமேன், வேலுண்டு வினையில்லை என்று சொல்வார்கள். என்னுடைய நாமத்தை நீ தினமும் முருகா முருகா என்று காலையில் எழுந்தவுடன் சொல்கிறாய். நிச்சயமாக உனக்காக இந்த முருகப்பெருமான் யாராவது ஒரு ரூபத்தில், குழந்தை ரூபத்தில் கூட நான் உனக்கு காட்சி தருவேன். ஆம், என்னை நினைக்கும் பட்சத்தில் நீ கேட்டது நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக நடக்கும். பிறகு உன் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமாகவும் எல்லோரும் இருப்பாய். இது இந்த முருகப்பெருமானின் அறிவுரையை கேட்டு தெரிந்து கொண்டு நல்ல பயன்களை அடைந்து நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய். நிச்சயம் முன்னேற்றம் உண்டு, நிச்சயம் வெற்றி உண்டு. ஆம், அந்த நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நல்லது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.